பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல, குடும்பத்தின் மேல கொண்டு வரும்படியாய் ஆசைப்படுகிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்முடைய பிள்ளைகள் எல்லா வகையிலையும் மிகுந்த செழிப்பாய், ஆசீர்வாதமாய், மேன்மையாய் வரணும். நம்மளை விட நல்ல நிலைமைக்கு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அது நல்ல ஆசை தாங்க, தப்பான ஆசை இல்லை, அது நல்ல ஆசை. ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு தகப்பன், ஒரு தாய் பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல் முடிந்து ஹையர் ஸ்டடீஸ் போறாங்க, நிறைய பேரை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்று ரோல் மாடல் நிறைய பேர் வைத்துக்கொள்றாங்க. ரொம்ப நல்லது, அது வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் சிறு வயதில் பிள்ளைகள் வளருகிற பொழுது பெற்றோரை பார்க்கிறது, பெற்றோர் ஜெபிக்கிறது, பெற்றோர் ஆலயத்தில் தேவனுக்கென்று உண்மையா இருப்பதில்லை, பெற்றோர் குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க அது பிள்ளைகள் பார்க்குது. சொல்லி கொடுக்காதே ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடைமுறையை பிள்ளைகள் பார்க்கிறாங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. சில காரியங்கள், பழக்க வழக்கங்கள், காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். சில காரியங்கள் பிள்ளைகளை நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது. இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானத்தை பாதுகாப்பது, பிள்ளைகளுக்கு முன்பாக பேசுகிற வார்த்தைகள், பிள்ளைகள் பேசுகிற பொழுது அவர்களை எந்த இடத்துல கரெக்ட் பண்றோமோ அதை ஒரு தகப்பன், ஒரு தாய் செய்யாமல் இருப்பது. அப்பொழுது அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளுவாங்க. முதிர் வயலும் அதை விடாதிருப்பான். அவன் பெரியவன் ஆகிற பொழுது, ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது, அவன் வாலிபன் ஆகிற பொழுது, அவனுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ் எப்ப வருதுன்னா, சிறிய வயதுல விதைக்கிற அந்த விதை. இன்னைக்கு ஒரு சில வாலிப செல்வங்களை பார்க்கிறோம். அவங்க வாலிப நாட்கள்ல அவங்க கடந்து வருகிற பொழுது சில வேளைகள்ல அவர்கள் மிகுந்த முரட்டாட்டமா இருக்கிறாங்க, இல்லாவிட்டால் பிடிவாதமா இருக்கிறாங்க, இல்ல தாங்கள் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது அந்த வளர்ச்சியில சில காரியங்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை குறை சொல்லுவது, பிள்ளைகள் சரியில்லை, இது சரியில்லை. முதலாவது நம்ம சரியா இருக்கிறோமா? ஒரு குடும்பம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுகிற அந்த பெற்றோர் பிரயாசம் ரொம்ப குறைவா தான் எடுப்பாங்க. அவர்களையும் கரெக்ட் பண்ணுவேன், பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு கொடுக்கிற செய்தி, இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை அருமையான சகோதரனுக்காக, குடும்ப தலைவனுக்காக, குடும்ப தலைவிக்காக சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கை முறை, யூ ஆர் த ரோல் மாடல் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ். பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. உங்களை ரோல் மாடலாக உங்க பிள்ளைகள் பார்க்கணும். எந்த காரியத்தில் பிள்ளை ஆசீர்வாதமா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதமான காரியத்தை பிள்ளை உங்களிடத்துல பார்க்கணும். ஜெபிக்கிறதுல, உபவாசிப்பதுல, நியாயத்திற்காய் நிற்கிறதுல, தேவனுக்காய் வைராக்கியமாய் இருப்பதுல, ஆராதனையில சின்சியரா இருக்கிறதுல, தேவனுக்கு என்று விதைக்கிறதுல, எல்லாவற்றிலும் உங்களை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். நிச்சயம் நீதிமொழிகள் 22:6வது வசனத்தின்படி இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பன்மார், ஒவ்வொரு தாயாரும் பிள்ளைகளை குறை சொல்வதற்கு முன்பாக, பிள்ளைகளை திருத்துவதற்கு முன்பாக, தயவு செய்து தேவ சமூகத்தில் எல்லா வகையிலும் நான் சரியா இருக்கிறேனா? தேவ சமூகத்தில் சில வேளைகளை பிள்ளைகள் மேக்ஸ்ல 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல எவ்வளவு எடுத்து நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஒருவேளை அந்த பிள்ளை கஷ்டப்படுது, அப்பாவை இப்படித்தான் கஷ்டப்பட்டேன், நீ நல்ல முயற்சி செய், ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும். 70 எடுக்கிற பிள்ளை 80 எடுக்கும். 70 எடுக்கிற பிள்ளைய பிடிச்சு நீ 100 எடுக்கலைன்னா அடுத்த எக்ஸாம்பிள் அது 60, அப்புறம் 50 ஆயிரும். பிள்ளைய ஆசீர்வாதமா நடத்துங்க, பாசிட்டிவா பேசுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. நீங்க கொடுக்கிற மோட்டிவேஷன், பெற்றோர் கொடுக்கிற மோட்டிவேஷன், பெற்றோர் கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட், பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அவங்களுக்கு ஊக்கத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும். அருமையான சகோதரி, சகோதரி, இது நாள் வரை கண்டிப்பு தான் பிள்ளைகளை கொண்டு வரும், நான் கண்டிச்சு தான் பிள்ளைகளை கொண்டு வருவேன். இல்லை, அன்பு, தேவ சமூகத்தில் அரவணைப்பு பிள்ளைகளை மாற்றும். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவனும் அந்த மகளும் அதை அப்படியே பின்பற்றுவாங்க. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா வரும். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல மிகுதியா இருக்கும்படியா உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.